சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. படிச்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால கத்துக்க முடியும்னு நம்புறாங்க. கண்டிப்பா ஜனனி, நினைச்சு பாரு, பிறந்ததுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். ஏன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டு வேலை எதுவுமே தெரியாது. ஆனா இங்க வந்து சமையல் கத்துக்கிட்டேன், துணி துவைக்க கத்துக்கிட்டேன், இந்த வீட்டை பெருக்க கத்துக்கிட்டேன், வீட்டை கிளீனா வச்சுக்க கத்துக்கிட்டேன், தண்ணி பாய்ச்ச கத்துக்கிட்டேன், அவ்வளோ கத்துக்கிட்டேன். அதுவும் என்ன 1008 குறை 1008 திட்டு. எதுக்கும் லாய்க்கில்லாத இதுங்களுக்காகவே இவ்வளவு கத்துக்கும் போது சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்காக எவ்வளவு வேணா கத்துக்கலாம். உன்னால நிறைய கத்துக்க முடியும் ஜனனி. நீ முன்னேறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, நிறைய கத்துக்கலாம். ஒரு ஃபேக்டரிய கேஸ் போட்டு முடக்கிட்டா நமக்கு வேற போக்கடமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரு. யூஎஸ்ல இருந்து வேலை வந்திருக்குல, இப்ப என்ன செய்வாரு? அந்த வெள்ளைக்கார சியூட்ட போய் நான் குணசேகரன், நான் யார் தெரியுமா, ஆச்சா போச்சான்னு ஏதாவது பேசுவாரா? ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஈஸ்வரி அக்கா சொன்ன மாதிரி இவர் இதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்காரு. கேலக்சில இந்த சோலார் சிஸ்டம் ஒரு சின்ன போர்ஷன்கா. அதுலயும் இந்த பூமி, இந்த நாடு, அதுல இந்த ஊரு, அதுல நாம, இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. இது புரியாம நாம நினைச்சா இந்த உலகத்தையே கவுத்துறலான்னு நினைக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவரு ரொம்ப இம்மெச்சூரான தாட்ஸோட இருக்காருக்கா. அது தப்புன்னு உணர்ற அன்னைக்குதான் அவரு மாறுவாரு. ஐய, அவர் மாறுறாரு, மாறாம போறாரு. அவங்க அம்மா அவரே சுத்தி சுத்தி வரட்டும், ஏதோ இளவ கொட்டிட்டு போட்டோம். நம்ம படிப்படியா அடி எடுத்து வச்சு வாழ்க்கையில முன்னேறத மட்டும் பாப்போம். வந்துருச்சுல அடுத்த நல்ல நியூஸ். என்ன சொல்றேன் வாங்க. அது போன்ல சரியா தெரியலப்பா, அதான் நேர்லயே எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, இன்னைக்கு நீங்க டிசைனை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா பிரிண்ட்காரன்ட்ட கொடுத்து அடிக்க சொல்லிடலாம்ல. என்ன அப்படி பாக்குறிய? அது மொய் விருந்துக்கு பத்திரிகை மாடல் எடுத்துட்டு வர சொன்னேன், அதான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அக்கா, நீங்க ஷியோரா இருக்கீங்களா? முதல்ல நான் தான் ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் ரேணுகாக்கா சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா சரி செஞ்சுதான் பாத்துடலாமேன்னு தோணிடுச்சு. அவரும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரா, அதான் சரி மொய் விருந்து வச்சே தீருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னாரு? 10 பைசா வரதாம்ல, பாக்கலாம். ஒரு தடவை சறுக்கிட்டா நம்மளால எந்திரிக்கவே முடியாதுன்ற நினைப்புல ஓவரா தான் மெதப்புல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மேல எனக்கு வீராப்பு இருக்குன்னு காட்டுறேன். இந்த மொய் விருந்த வச்சு வசூல் பண்ணி மசாலா கம்பெனி ஆரம்பிச்சு அந்த ஆள் மூஞ்சில கறி மசாலாவை பூசிட்டு தான் மறுவேளை பாப்பேன். இது இந்த நந்தினியோட சபதம். சரி அப்பா, நீங்க வாங்க. என் வீட்டுக்காரர் மாடியில தான் இருக்காரு, அவரை போய் கூட்டு வந்துடுறேன். நீங்க ஹால்ல உட்காருங்க. வீட்டுல பெரியவர் இருக்காரா? ஏன், அவருக்கும் உங்களுக்கும் என்ன? அவர் பேச்சு அடக்கத்தையும் பார்த்து பொண்ணு கொடுத்ததோட அவரோட இருக்க கனெக்ஷன் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. பேர் போடக்கூடாதுன்னு பேசினவரை பத்தி உங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் உங்க மாப்பிள்ள மட்டும்தான். நீங்க அவரை மட்டும் பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசிக்கோங்க, அது போதும். வாங்க. அண்ணி, அவர் இருக்காரான்னு ஒரு வார்த்தை தானே கேட்டாரு. ஐயோ சக்தி, உனக்கு தெரியாது அவர் ஏன் இதை கேட்கிறாரு, எந்த நோக்கத்தோட கேட்கிறாரு, மனசுல என்னென்ன ஐடியா வச்சிருக்காரு, அதையே இந்த டோன்ல கேட்கிறாரு, எல்லாம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா சேம் பிளட், சேம் வேவ் லென்த். கரெக்ட் தானே? ரொம்ப யோசிக்காதீங்க, நான் அவரை கூட்டு வரேன். ஹால்ல வந்து உட்காருங்க. வாங்கப்பா, காஃபி போட்டு தரேன். வாங்க வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டுமா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. ஏய் தாரா குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடிட்டு இருக்கேன். சரி விளையாடு.
எங்க அப்பா மொய் விருந்து வைக்க மாடல் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்காரு, வரீங்களா பாக்க? நீங்க மட்டும் பார்த்து ஓகே சொன்னீங்கன்னா பிரிண்ட் அடிக்க கொடுத்துருவாரு. என்ன இப்போ மொய் விருந்த வச்சே தெரியணுங்கிற முடிவில் இருக்கியா? ஏன் நீங்க வேணாம்ங்கிற முடிவுல இருக்கீங்களா? ஏண்டி கத்துற? ஆமாங்க, எனக்கு பைத்தியம், அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, நாம என்ன அடுத்தவன் சொத்த ஆட்டையை போட்டணும்னா பாக்குறோம்? இல்ல பெரிய கொடவள்ளல் மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கா போய் பவ்யமா இருந்துட்டு பொண்ணு கொடுத்தா மட்டும் போதுங்க, நான் அப்படி பாத்துக்கிறேங்க இப்படி பாத்துக்கிறேங்கன்னு கூட்டி வந்துட்டு தேல் கொட்டுற மாதிரி உங்க அப்பா அப்படி உன் குடும்பம் எப்படின்னு பெனாத்திக்கிட்டா இருக்கும். இல்ல அவங்க கிட்ட இருக்கிற 1-2 சொத்தையும் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறோமா? இருமா நல்லா நேர்மையான முறையில மொய் விருந்து செஞ்சு அதுல வர காசுல ஏதாவது செய்யணும்னு பாக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏமா, ஏற்கனவே நம்ம வீட்டில் பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்தே நம்ம இன்னும் யாரும் மீண்டு வரல. இதில் நீ வேற ஏமா இன்னும் புது பிரச்சனை கொண்டு வர? ஐயா மாமா, பிரச்சனை எல்லாம் வந்து போக தான் செய்யும். அதுக்காண்டி அப்படியே உட்கார்ந்துட முடியுமா? முடியாதுன்னு உட்கார்ந்துட்டே இருந்தா சில பேர்லாம் சந்தோஷப்படுற மாதிரி மூலையில உட்கார்ந்து மூக்கு சிந்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், விழுந்து எழுந்து ஓடிடலான்னு ஓடணுமாமா? இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? மாமா நீங்களும் வாங்க, அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய் வா போலாம். மா நீ போமா, வந்துடும். வாங்க. நான் திரும்ப திரும்ப வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காம போகுது, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விசேஷம்னு வச்சா அதை முறைப்படியாக செஞ்சாதான் எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும். அப்பா